Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகிர்தண்டான்னு மதுரை உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். வர படங்கள் எல்லாமே சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸாவே வருதுன்ற போது என்னைக்கா யோசிச்சிருக்கீங்க? ஸோ நான் வந்து இந்த ஒரு சீனு அரை சீனு சும்மா நிற்கிறோம், அதை பற்றி நான் யோசிக்கிறதே இல்லை. இயக்குனர் நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏதோ ஒன்று இருக்குன்னு தான் கூப்பிடுவாங்க. இப்போ விடாமுயற்சி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எல்லாரும் கேட்டு சொன்னாங்க சாங்கில் வரீங்க சார், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு அஜித் சார் படத்தில் நம்ம இருக்கோம். அது ஒரு விசிட்டிங் கார்டு. த்ரிஷாவோட அப்பா எனக்கு ஆரம்பிச்சது வந்து கேபியோட அப்பாவா. இப்போ இன்னைக்கு டேட் வரைக்கும் த்ரிஷாவோட அப்பா, இது வரைக்கும் டிராவல் அப்பா. மேபி இந்தியாவில் இந்த படம் இங்கே அசர்பைஜான் போகாமல் இங்கே பண்ணியிருந்தா இந்த படம் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், நிறைய பேர் நிறைய சொன்னாங்க அந்த அசர்பைஜான் லொக்கேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரி அந்த லொக்கேஷன் இருக்காங்க. ராஜஸ்தான் போங்கன்னு வாங்க, ஜெய்ப்பூர் என்ன தான் இருந்தாலும் நம்மளோட இந்தியான்னு தெரிஞ்சிடும். பட் அங்கே அப்படி இல்லை, டோட்டல் அதோட லுக்கே வேறு. விடாமுயற்சி இந்த ரெஸ்பான்ஸ் மிக்ஸ்டு ரிவ்யூஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை எப்படி எடுத்துக்க சார்? கண்டிப்பாக நான் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து வரவேற்கணும் சார், இல்லைன்னு நான் சொல்ல. இது ஆக்சுவலி யாருன்னா அஜித் சாரோட ஃபேன்ஸ் மேக்ஸிமம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் இந்த படம் பிடிச்சிருச்சு. டனல்ல இருந்து வெளியே வந்து விஜய் சார் இப்போ அதே மாதிரி சீக்வன்ஸ் ரீலில் நம்ம பார்த்தோம் சினிமாவில், இப்போ ரியல் லைஃப்பில் நடக்குது. இல்லை, உண்மையிலே த்ரில்லிங்காக இருக்குது. விஜய் சாருக்கு பெரிய பாராட்டு. ஏன்னா அது போல்டான ஒரு டிசிஷன், தைரியமான ஒரு டிசிஷன். போல்டுன்னு எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒருத்தர் எதிர்க்கிறதோ இல்லை ஒரு கட்சி எதிர்க்கிறதோ போல்ட்னஸ் நான் சொல்லலை. இருக்கிற அந்த பீக் பீரியடை, அதுக்கப்புறம் அவ்வளோ இன்கம் அவருக்கு வரப்போ, சம்பளம் வருது, அவ்வளோ பேர் அவ்வளோ லவ் பண்ணுறாங்க. சினிமாவில் நிறைய சந்தோஷமான விஷயங்கள்லாம் இருக்குது. பட் அரசியலில் அது இருக்காது. அப்புறம் வந்து என்ன பண்ண, அந்த 25 லட்ச ரூபா டிடியை அவர் கிட்ட கொடுப்பேன், என்கிட்ட தான் இருக்கும். இப்போ அவங்க கிழிச்சிருவாங்க. கிழிச்சோன்னே பின்னாடி இருந்த விஜய் சார் வந்து ஒரு ரியாக்ஷன் ஒன்று பண்ணுவார். அது நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். அப்போ என்ன சொன்னார்னா, சார் அந்த டைலாக் உடனே எடுக்காதீங்க, ஒரு 2 மினிட்ஸ் கேப் கொடுங்க, அதை செக் இப்படி கிழிச்சோன்னு நாங்கள் ஒன்று பண்ணிக்கிறோம் சார். சரி, என் மேலே இருக்க கோவம் உங்களுக்கு போல அப்படி சொல்லி முடிச்சுட்டு தேங்க்யூ சார் அப்படின்னு விஜய் சார். போயிட்டு மானிட்டர் பார்த்தா செக் இப்படி கிழிச்சோம். ஆதன் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வர்ணன் திரைப்படத்திலிருந்து 3 பேரும் ரொம்ப அழகா இணைஞ்சிருக்காங்க நம்ம கூட. தனித்தனியாக எல்லாரையும் வெல்கம் பண்ணிடலாம். ஜியா ரவி சார், ஜெயவேல் சார், கேபி, எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர். ஸோ ஹாப்பி டு சி யூ. ஏன்னா படம் பார்த்தோம், படத்தோட ட்ரெய்லர் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கும். கண்டிப்பாக இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த வந்து பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா வந்து ஜானிஸோட சிஸ்டராக வந்து 3 படத்தில் பார்த்துருப்போம். அந்த படத்தில் சாரும் ரொம்ப முக்கியமான கேரக்டர் பண்ணியிருப்பாரு, உங்களோட அப்பா பண்ணியிருப்பாருன்ற போது திருப்பியும் 2 பேரோட காம்போ நாங்கள் பார்க்குறோம். எனக்கு நீங்கள் நடித்த படங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு கேரக்டர் பேர் சொல்கிறேன். இந்த கேரக்டர் பேர் எந்த படத்தில் இருந்துன்னு சொல்லுங்கள். ரசிதா பானு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பேர், அப்பா படம். எங்களுக்கு அந்த படம்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா கன்னியண்ணன் எல்லாரும் அந்த படத்துல வந்து ஒரு ஃபீல் குட் மூவி அந்த டைம்ல இருந்துச்சு. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஆகுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது பயங்கரமான பிளாக் பஸ்டர் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த சோஷியல் மீடியாலையும் சரி ஒரு விஷயமும் பார்க்குறோம். அண்ட் அந்த படத்துல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அண்ட் அதுக்கப்புறம் அந்த படம் மூலமாக அப்புறம் கிடைச்ச ஒரு ரெஸ்பான்ஸும் சரி, இப்போ அந்த சேஞ்சிங் மொமெண்ட் ஒன்று இருக்கும், அது எப்படி இருக்கு? அப்பா படம்க்கு அப்புறமா கேக்குறீங்களா? அப்பா படம் வந்து ஆமா, ஒரு கண்டிப்பா இந்த ஒர்க் ஷாப் சொன்ன மாதிரி எனக்கு அப்பா படத்துல வந்து ஒர்க் ஷாப் வச்சாங்க. நாங்க எல்லாம் குட்டி பசங்கல்ல, ஸோ கண்டிப்பா தேவைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூ டேஸ் நாங்க ஒர்க் ஷாப் எடுத்துக்கிட்டோம். அது மூலியமா தான் வந்து அண்ட் சாரோட ஒவ்வொரு சீன் முன்னாடியும் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஒரு சீன் அழுகிற சீன் இருக்கும், எங்களோட ஃப்ரெண்டு இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி. அது வந்து என்ன பண்ணாருன்னா உட்கார வச்சுட்டு, அது எங்களுக்கு அந்த 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 கிளைமேக்ஸ் எங்களுக்கு தெரியாது. ஏன்னா எங்க கதை அது நடக்க போது எங்களுக்கு தெரியாது. சீனுக்கு முன்னாடி தான் எங்களுக்கு சொல்றாரு. பிகாஸ் நாங்க வந்து சின்ன பசங்க அப்படியே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஸோ அதை நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும்னு தெரிஞ்சு அவர் வந்து உட்கார வச்சு இந்த மாதிரி அவன் இறந்து போயிடுவான் அந்த படத்துலன்னு சொல்லி, அப்போ நமக்கு உண்மையாவே அஃபெக்ட் ஆகி இந்த ரூம்ல நீ தனியா உட்காருன்னு என்னை யாரும் பேச விடல அந்த சீன் எடுக்கிற வரைக்கும். அது என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அந்த எமோஷன் நம்ம உள்வாங்கி அதுலயே ஊறிடுவோம்ல. ஸோ யாரையும் என்ன பேச விடாம அப்படியே போய் நடிச்சேன் நான். 1 டேக்ல முடிஞ்சிச்சு. அது அந்த மாதிரி ஒரு டைரக்டர் அவரு. நிறைய கத்துக்கிட்டேன் ஃபிலிம்ல இருந்து. டெஃபினட்டா அதுங்க படம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கும், நிறைய ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்திருக்கும். இந்த படம் இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்னு அந்த டைம்ல யோசிச்சு? சத்தியமா எனக்கு தெரியாது. ஏன்னா
நம்ம எந்த ஒரு ஹோப்பும் ஆக்சுவலி வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண மாட்டோம். நமக்கு பிடிச்சிருக்குனால நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி அப்பா படம் பிகாஸ் அந்த ஸ்டோரி வந்து ஒரு என்டர்டெய்னிங்காக ஒரு நார்மல் ஆடியன்ஸ் அந்த மாதிரி இது கிடையாதுல்ல. ஒரு ரொமான்ஸோ ஒரு ஜாலி அந்த மாதிரி கிடையாது. ஒரு அர்த்தமுள்ள ஒரு படம்ன்ற போது நிறைய பேருக்கு ரீச் ஆகுமான்றது நமக்கு தெரியாது. ஆனால் அதுக்கும் மீறி பயங்கரமாக ரீச் ஆச்சு. நிறைய பேர் அதை ரெக்கக்னைஸும் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. டெஃபினட்டா நாங்க எல்லாரும் பார்த்து இன்னைக்கு வரைக்கும் அதை ரசிச்சுட்டு இருக்கிறோம். ஜீவா சார், உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் ஒன்று இருக்கும் சார். இப்போ படம் நம்ம பண்றோம், சீரியல் பண்றோம் போது ஒரு படத்துல நம்ம சப்போர்ட்டிங் கேரக்டரா பண்ணியிருப்போம், சில படத்துல நமக்கு லீட் கேரக்டரா இருக்குன்ற போது ஒரு படத்தை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தை பேஸ்மெண்டா இருக்கிறது சப்போர்ட்டிங் கேரக்டர் தான். ஏன்னா அதை லீட் பண்ணி படத்தை டிராவல் பண்ணுன்ற போது அந்த மாதிரி படங்கள் நிறைய நடிச்சிருக்கீங்கன்ற போது அது எப்படி அக்செப்ட் பண்ணிப்பீங்க? ஓகே, நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போகணுன்ற ஒரு விஷயம் இருந்தா கூட நமக்கு வர படங்கள் எல்லாமே சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸாவே வருதுன்ற போது என்னைக்கா யோசிச்சிருக்கீங்க? இல்லை, யோசிச்சதே கிடையாது. ஏன்னா நான் இந்த சினிமாவுக்கு வரதே பெரிய கனவாக நினைச்சேன். எனக்கு பெரிய ஒரு பேஷனேட்டாக உள்ளே வந்திருக்கும். சினிமாவை காதலிச்சு உள்ளே வரும். அது சொல்லுவாங்க, காதலின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ காதலியை காதலிச்சா நம்மளுக்கு அந்த குறைகளே எதுவுமே தெரியாது. ஸோ நான் வந்து அந்த ஒரு சீனு அரை சீனு சும்மா நிற்கிறோம், அதை பற்றி நான் யோசிக்கிறதே இல்லை. இயக்குனர் நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏதோ ஒன்று இருக்குன்னு தான் கூப்பிடுவாங்க. இப்போ விடாமுயற்சி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எல்லாரும் கேட்டு சொன்னாங்க, சாங்கில் வரீங்க சார், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வரீங்க. அதுக்கு நடுவில் நடந்த விஷயங்கள் இயக்குனருக்கும் எனக்கும் அங்கே இருந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஆடியன்ஸ்க்கு. ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு அஜித் சார் படத்தில் நம்ம இருக்கோம். அது ஒரு விசிட்டிங் கார்டு. த்ரிஷாவோட அப்பா. எனக்கு ஆரம்பிச்சது வந்து கேபியோட அப்பாவா. இப்போ இன்னைக்கு டேட் வரைக்கும் த்ரிஷாவோட அப்பா. இது வரைக்கும் ஸ்ருதிஹாசனோட அப்பா. உங்களுக்கும் அப்பாவா தானே? எனக்கு அப்பா, பட் மெயினா ஸ்ருதிஹாசனோட அப்பா. ஸ்ருதியோட அப்பா. அதுக்கு பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் வந்தது, இது ரியல் அப்பா கமலஹாசன் பக்கத்தில் ஃபோட்டோ போட்டாங்க ஹிந்துவில். படம் ரிலீஸ் ஆகுது முன்னாடி. அதெல்லாம் கொஞ்சம் ஓவர்னு வச்சுங்க, பட் தான் சொல்கிறேன். இப்போ என்னன்னா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னன்னா, நம்ம வந்து அது அக்செப்டபிள் தான். இப்போ வந்து எனக்கு ஜெயவேல் சார் மாதிரி இவ்வளோ பெரிய கேரக்டர் மதுரை வீரன் அப்படின்னு ஒரு டேரக்டர் கொடுக்குறாரு. இன்னொரு டேரக்டர் வந்து இவ்வளோ தான் சார் இருக்குது அப்படின்னும் போது அவரும் டேரக்டர் தான், இவரும் டேரக்டர் தான். ஸோ எந்த கேரக்டர் இருந்தாலும் நம்ம நடிக்கணும். சினிமாவை நேசித்து வரவங்களுக்கு அதை யோசிக்கவே மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம சூஸி ஆகும், ஐயோ நிற்கணுமா சார், ஒரு சீனா அதையே திருப்பி பண்ணுறோமே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் நான் எந்த கட்டத்துக்கு போனாலும் உங்கள் முன்னாடி சொல்கிறேன், நான் வந்து அந்த மாதிரி கேள்விகளே கேட்க மாட்டேன். ஏன்னா சினிமா கிடச்சது வந்து எனக்கு வரமாக நினைக்கிறேன், ஒரு பூனாக நினைக்கிறேன். லவ் பண்ணி வந்ததுனால எனி கேரக்டர் சப்போர்ட்டிங்காக இருந்தாலும் சரி, லீடாக இருந்தாலும் சரி, குட்டி கேரக்டர் தான் சரி, நான் பண்ணிக்கிட்டு எனக்கு வந்து ஆடியன்ஸ்க்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் சார். சினிமாவில் நம்ம இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சினிமாவில் ஒன்று தான். நான் என்ன சொல்கிறேன்னா, மற்ற ப்ரொஃபஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பரம்பரை கொள்ளு பேரன், அதுக்கப்புறம் பேரன், அவங்களெல்லாம் வந்து அவங்க தாத்தாலாம் பார்க்க முடியாது. பட் எங்களை வந்து த்ரூ அவுட் லைஃப்ல இது தாத்தா இப்படி தான் நடந்தார், இப்படி தான் உட்காந்தாரு, இப்படி தான் வருவாருன்னு சினிமாவுக்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்குது. ஸோ அது வாழ்ந்துக்கிட்டே இருப்போம்னு வச்சுங்களேன். அதனால் பண்ணிகிட்டே இருப்போம். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். நிறைய பேருக்கு இன்ஸ்பயர் ஆகிற மாதிரியும் இந்த வார்த்தைகள் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு புரியும். அண்ட் இப்போ ஒரு சின்ன செக்மெண்ட் மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் சார். இதுல வந்து நீங்க நடிச்ச படத்தோட கேரக்டர்ஸ் நேம்லாம் இருக்கும். அந்த படத்துல கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது என்ன படம் கண்டுபிடிங்க சார். சப்போஸ் கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்க ஹெல்ப் பண்றீங்க. கண்டிப்பா சார். ஓகே, கயல்ஸ் ஃபாதர். சரி, க்ளூ சொல்றேன் சார். இப்போதான் இந்த படத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஓகே, அந்த மொமெண்ட் ஒன்று இருக்கும். அந்த சாங்ல வரீங்க, நீ சொன்ன ஒரு விஷயம் தான். அஜித் சார் கூட ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு ஒப்பீனியனா என்ன இருக்குன்னா சார், அந்த படம் அசர்பைஜான்ல போய் ஷூட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு எஃபோர்ட் போட்டு இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்கன்றப்போ இந்த படத்தை இங்கே இந்தியாவிலே எடுத்துருக்கலாம்ன்ற ஒரு டாக் எல்லாருக்கிட்டையும் இருக்குல்ல. மேபி இந்தியாவில் இந்த படம் இங்கே அசர்பைஜான் போகாமல் இங்கே பண்ணியிருந்தா இந்த படம் ஒர்க் அவுட் ஆயிருக்குமா சார்? இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, அசர்பைஜான் எடுத்தது வந்து டைரக்டரோட விஷன், அஜித் சாரோட விஷன். 2 பேரோட விஷன் வந்து அசர்பைஜானில் எடுக்க போகிறோம். ஏன்னா அந்த ஊரில் தான் வந்து இந்த மாதிரி ஒரு இடம், அசர்பைஜானில் தான் அந்த குடும்பமே தங்கியிருக்கு. கதைப்படி அப்படி தான் வருது. நீங்கள் அசர்பைஜான் தேட்டரில் சொல்லிட்டு அதை கொண்டு போய் நீங்கள் மதுரை வாயில் எடுத்தீங்கன்னா ஈஸியாக தெரியும் உங்களுக்கு. நான் ஒன்று சொல்கிறேன், நிறைய பேர் நிறைய சொன்னாங்க, அந்த அசர்பைஜான் லொக்கேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரி அந்த லொக்கேஷன் இருக்காங்க. ராஜஸ்தான் போங்கன்னுவாங்க, ஜெய்ப்பூர் என்ன தான் இருந்தாலும் நம்மளோட இந்தியான்னு தெரிஞ்சிடும். பட் அங்கே அப்படி இல்லை, டோட்டல் அதோட லுக்கே வேறு. அண்ட் மோரோவர் வந்து இது கதைக்களம் வந்து அவங்களோட விஷன் இங்கே தான் பண்ணணும் அப்படின்ற போது குறைகள் நிறைய சொல்லலாம் சார். நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த அஜித் சாரோட விஷனும் டேரக்டரோட விஷயம் என்னன்னா, மேக்கிங்கில் இது ஒரு ஃபாரின் கண்ட்ரியாக தான் காமிக்கணும் அப்படின்றது தான் அசர்பைஜானில் போய் ஷூட் பண்ணோம். இல்லைன்னா நாங்கள் போயிருக்கிறது அவசியமே இல்லை. ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் போய் இவங்க ஷூட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி தெரியாதவங்க யாராவது இது மாதிரி படம் எடுப்பாங்களா? ஒரு லைக்கான ஒரு பெரிய நிறுவனம் கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு படம் எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து நேச்சுரலி அவங்களோட விஷன், அதில் எந்த தப்பும் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. சொல்கிறவங்க ஆக்சுவலி சொல்கிற ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் சார், 50 பேர் சாப்பாடு நல்லா இருக்குன்னுவாங்க, 50 பேர் சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம ரெண்டுமே எடுத்துக்கிறோம். நல்லா இல்லையா, சாரிங்க நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கிறோம், அவ்வளோதான் மேடம்.
ஓகே ஃபினிஷ். சார் இப்போ இந்த விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் நிறைய மிக்ஸ்டான ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது ஒரு படம்ன்ற எடுத்துக்கிட்டாலே ரிவ்யூஸ் ரெஸ்பான்ஸ்லாம் இருக்கும்போது ஆஃப்டர் விடாமுயற்சி இந்த ரெஸ்பான்ஸ் மிக்ஸ்டு ரிவ்யூஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதை எப்படி எடுத்துக்க சார்? கண்டிப்பாக நான் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து வரவேற்கணும் சார், இல்லைன்னு நான் சொல்ல. இது ஆக்சுவலி யாருன்னா அஜித் சாரோட ஃபேன்ஸ் மேக்ஸிமம். அண்ட் நான் எனக்கு தெரிஞ்சு ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் இந்த படம் பிடிச்சிருச்சு. அஜித் சார், விஜய் சார் 2 பேரும் ஃபேன் இல்லாதவங்க இந்த படம் பிடிச்சிருச்சு. ஸோ அஜித் சாரோட ஃபேன்ஸுக்கு என்னன்னா நானே ரஜினி சார் ஃபேன். ரஜினி சார் யாராவது இன்டர்வல் வரைக்கும் அடிச்சா நம்மளுக்கே கோவம் வரும். அவர் திருப்பி அடிக்காமே இருந்தாருன்னா செம்ம டென்ஷன் ஆகும். என்னடா நம்ம ஹீரோ அடிக்காமே இருக்க, அதுதான் இங்கே நடந்தது. பட் ஆனால் அதை உடைக்க சொன்னார். அஜித் சார் வாண்டட் அது பிரேக் பண்ணணும்னு நினச்சாங்க. ஒரு குணச்சித்திர கதாபாத்திரத்தை தான் அஜித் சார் நேர்கொண்ட பார்வையிலேயே பண்ணாங்க. அதில் ஒரு ஃபைட்டாக இதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, மகிழ் சாரோட இது என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணக்கூடியவர். மகிழ் சார் மீன் அவரோட ஸ்க்ரீன் பிளே எல்லாருக்குமே தெரியும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் கொஞ்சம். அதனால் இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆடியன்ஸ் மேலே எந்த தப்பு இல்லை, அவங்க ரிவ்யூவர்ஸ் மேலே எந்த தப்பும் கிடையாது. அவங்க அஜித் சார் படம்னா இவ்வளோ எதிர்பார்த்தாங்க. அவர் எடுத்தோடனே வந்து ஸ்க்ரீனில் வந்துருவார், டிக்கி இப்படி திறந்து வந்துடுவார். மற்ற படத்தில் கால், அப்புறம் கை, அப்புறம் அப்படி வரும், அப்புறம் புகை, இது எதுவுமே இல்லை. இது எதுவுமே அவருக்கே விரும்பல, ஹீரோக்கே விருப்பம் இல்லை. என் ஃபேன்ஸ், அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, என் ஃபேன்ஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது சார், என் படத்தை அவங்க டெஃபினட்டாக கொண்டாடினாங்களே. எங்கேயுமே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஒரு ரிப்போர்ட்டு வருது, பட் மற்ற ரிப்போர்ட்டெல்லாம் விட்டுட்டு படம் பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மேக்ஸிமம் எல்லாருக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் படம் ரொம்ப பிடிச்சிச்சு. சின்ன பசங்க முதற்கொண்டு நானே சொல்லியிருக்கேன், படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. என்ன சார் நீங்கள் நடிச்சுட்டு இப்படி சொல்கிறீங்க? ஏன்னா நம்ம முதல்ல சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்குன்னு அவங்க வாயில் வரட்டும் தான் நம்ம பண்ணோம். நல்லா இருக்குது சார், ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து யதார்த்தமாக நாங்கள் எதிர்பார்க்கல சார். இந்த மாதிரி ஒரு அஜித் சார் நாங்கள் இப்போ என்ன ஆகும்னா, அஜித் சார் வந்து இந்த மாதிரி கேரக்டர் அடுத்தது பண்ணான்னா ஹிட் ஆகிடும். விடாமுயற்சி குட் பேட் அக்லி வேற, அதுக்கப்புறம் வர்றது கண்டிப்பாக ஹிட் ஆகிடும். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறோம். இப்போ வருணனே இருக்குன்னு வச்சுங்க, வருணன் வரும்போது டெஃபினட்டாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஏதாவது நம்மளுக்கு ஃப்ளாஸ் வரும். பட் அது ஆடியன்ஸ் கிட்ட அவங்கள மதிக்கிறோம் நம்ம. ஸோ அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ஒரு படம் வந்தோடனே ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் வைக்கிறோம், உடனே ரிவ்யூ போடாமல் ஒரு 2 நாள் 3 நாள் ஓடட்டும். படம் ஓடினதுக்கப்புறம் நீங்கள் ரிவ்யூ போட்டிங்கன்னா எந்த படமாக இருந்தாலும் தப்பிச்சோம். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் கேரக்டர் போயிடலாம் சார். இது வந்து படம் பேர் சொல்லவே தேவையில்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க கத்தி கலெக்டர். கத்தீஸ்ல வந்து கலெக்டராக வருவீங்க. அண்ட் அந்த படத்துல நீங்களும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் பண்ணியிருந்தீங்க. அந்த படம் வரும்போது அப்போ இருக்க விஜய் சார் நம்ம பார்த்துருப்போம். அந்த சீன்ஸாக மேக்கிங்காக இருக்கட்டும், டனல்ல இருந்து வெளியே வந்து விஜய் சார், இப்போ அதே மாதிரி சீக்வன்ஸ் ரீலில் நம்ம பார்த்தோம் சினிமாவில், இப்போ ரியல் லைஃப்பில் நடக்குது. எப்படி அந்த மொமெண்ட் எப்படி இருக்குது, அதை பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஏன்னா நம்மளும் படத்தில் நடிச்சோன்ற. இல்லை, உண்மையிலே த்ரில்லிங்காக இருக்குது. விஜய் சாருக்கு பெரிய பாராட்டு. ஏன்னா அது போல்டான ஒரு டிசிஷன், தைரியமான ஒரு டிசிஷன். போல்டுன்னு எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒருத்தர் எதிர்க்கிறதோ இல்லை ஒரு கட்சி எதிர்க்கிறதோ போல்ட்னஸ் நான் சொல்லலை. இருக்கிற அந்த பீக் பீரியடை, அதுக்கப்புறம் அவ்வளோ இன்கம் அவருக்கு சம்பளம் வருது, அவ்வளோ பேர் அவளை லவ் பண்ணுறாங்க. சினிமாவில் நிறைய சந்தோஷமான விஷயங்கள்லாம் இருக்குது. பட் அரசியலில் அது இருக்காது. டெய்லி சேலஞ்சாக இருக்கும். அதுக்கு வராருன்றது ஃபர்ஸ்ட் அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அதே மாதிரி டெமோக்ராட்டிக் ஜனநாயக யார் வேணால் வரலாம், அரசியலுக்கு யார் வேணால் வரலாம். அவர் சூஸ் பண்ணது மக்கள் சேவைன்றது சந்தோஷமான விஷயம். ஆனால் ஆல்ரெடி அவருக்கு அந்த எண்ணம் இருக்குது. ஷூட்டிங்லேயே தெரியும், நம்மளுக்கு பேசுவார் நிறையா. ஸோ அந்த வரவேற்கிறோம். அதனால் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. கத்தியில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அதை மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, கத்தியில் நான் அந்த அனாத ஆசிரமத்துக்குள்ளே வருவேன், வயசானவங்களாம் இருப்பாங்க. டே வந்துட்டாடா, அந்த கலெக்டர் வந்துட்டாண்டா, டே வாடா அப்படின்வாங்க. என் மேலே கடுப்பில் இருப்பாங்க. ஏன்னா அப்போ வந்து அங்கே வந்தது வந்து ஒரிஜினல் ஜீவானந்தம் கிடையாது, அவரோட கேரக்டர் பேர் ஜீவானந்தம். அங்கே வந்தது கத்தி என்ற கதிரேசன், 2வது விஜய், அவர் தான் அங்கே உள்ளே வந்திருப்பார். ஸோ அவர் வந்து என்ன பண்ண, அந்த 25 லட்ச ரூபா டிடியை அவர் கிட்ட கொடுப்பேன், என்கிட்ட தான் இருக்கும். இப்போ அவங்க கிழிச்சிருவாங்க. கிழிச்சோன்னே பின்னாடி இருந்த விஜய் சார் வந்து ஒரு ரியாக்ஷன் ஒன்று பண்ணுவார். அது நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். அப்போ என்ன சொன்னார்னா, சார் அந்த டைலாக் உடனே எடுக்காதீங்க, ஒரு 2 மினிட்ஸ் கேப் கொடுங்க, அதை செக் இப்படி கிழிச்சோன்னு நாங்கள் ஒன்று பண்ணிக்கிறோம் சார். சதீஷ் கூட, ஆக்டர் சதீஷ். சரி, எனக்கு அவங்க பின்னாடி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. நான் அந்த கேப் எப்படி விடனா, கிழிச்ச உடனே எனக்கு டைலாக் வரும். சரிப்பா, என் மேலே இருக்க கோவம் உங்களுக்கு இன்னும் போல, ஜீவா 1 நிமிஷம் வா, அதை 2 நிமிஷம் கழிச்சு சொல்லுங்கள் சார், ஒரு 2 செகண்ட்ஸ் கேப் விட்டு சொல்லுங்கள். சரி ஓகே, கிழிச்சோன்னே நான் வந்து சரி, என் மேலே இருக்க கோவம் உங்களுக்கு போல அப்படி சொல்லி முடிச்சுட்டு தேங்க்யூ சார் அப்படின்னு விஜய் சார். போயிட்டு மானிட்டர் பார்த்தா செக் எப்படி கிழிச்சோ அப்படின்வாங்க. ஆஹா, இதுதான் கேட்டார் அவர். எவ்வளோ பெரிய விஷயம் மானிட்டரில் பார்க்குறோம், சிரிச்சு. அப்போ நான் நினச்சேன், அந்த 2 செகண்ட் கேப்பில் ஒரு விஷயம் ஒன்று பண்ணுறாங்கன்னா அது எவ்வளோ பெருசாக ஸ்க்ரீனில் ஒர்க் அவுட் ஆகும். விஜய் சார் மாதிரி ஒரு ஹீரோ பண்ணும்போது ஆடியன்ஸ் ரசிப்பாங்க. அப்படியே அது முடிஞ்சு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்தோம். அங்கே வந்து ஒரு டைலாக் 10 டைலாக் அப்படி பார்த்துட்டு விஜய் சார், ஒரு ஐடியா சார், நீங்கள் கலெக்டர் தானே, நீங்கள் என்ன சொல்லுங்கள், கேஷ் நாளைக்கு கொண்டு தரேன் அப்படின்னு மாதிரி ஒரு டைலாக் இருக்குது. அப்போ சதீஷை கூப்பிட்டு சொன்னார், இங்கே ஒரு டைலாக் நம்ம போடலாமா, ரஜினி சார் டைலாக், தளபதியில் கலெக்டர் சார் நீங்கள் நல்லவங்க அப்படின்னு ரஜினி சார் மிரட்டுவார். ஆக்சுவலி அரவிந்த் சார் அதை நம்ம வந்து கலெக்டர் சார் நீங்கள் நல்லவங்க அப்படின்னு. அப்போ சொன்ன, நான் சொல்லக்கூடாது, தலைவர் டைலாக், நீ சொல்லு சதீஷ் அப்படின்னா. நான் அந்த படம் பார்த்தீங்கன்னா கத்தியில் நான் சொல்லுவேன், நாளைக்கு திருப்பி நான் வரேன், இந்த 25 லட்ச ரூபா டிடி எடுத்துகிட்டு மறுபடியும் வரேன், கலெக்டர் சார் நீங்கள் நல்லவர் அப்படின்னு சதீஷ் கேஷாக கொடுத்துருங்க சார்.
கவர்மெண்ட்ல கேஷ்லாம் கொடுக்க மாட்டாங்கப்பா, நான் திருப்பி வரேன் அப்படின்னு. இது தேட்டரில் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆச்சு. சதீஷ் அவர் படம் பார்த்துட்டு எனக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், சார் அந்த டைலாக் செம்ம கற்று, விஜய் சார் தான், அவர் தான் கிரெடிட், அவரோட ஐடியா அது. ஸோ இது மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் கத்தியில் நிறைய நடந்துச்சு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த கொஸ்டின். தேங்க்யூ ஃபார் த. லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சார், ஜனனிஸ் ஃபாதர் 3 ரொம்ப ரொம்ப மொமெண்டான ஒரு விஷயம். ஏன்னா அந்த படம் பயங்கரமான ஒரு ஹிட்டு கொடுத்துச்சு. அந்த கேரக்டர் பற்றி சொன்னீங்கன்னா. அதில் வந்து ஒரு அப்போ தனுஷ் சார் வந்து, நான் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். அப்போ நான் சீரியல் பண்ணிட்டுருக்கேன் விஜய் டிவியில், பிரிவோம் சந்திப்போம்னு ஒரு சீரியல். அப்போ நான் விஜய் டிவியில் என்னோட 13வது சீரியல் அது. 13 ஏன் நான் கணக்கு நம்பர் வைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா, படம் பண்ணுன்ற கனவோடு வந்து ஒரு நடிகன் நான். ஸோ எப்படா படத்தை கூப்பிடுவாங்கன்னு மாதிரி ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துட்டே இருப்போம். சடனாக ஒரு கால் வருது மத்தியானம், தனுஷ் சார் ஆஃபீஸில் கூப்பிட்றாங்க, 2 மணி நேரத்தில் ஹைதராபாத் போயிடுவார். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சீரியல் டேரக்டர்கிட்ட போய் கெஞ்சுறேன், சார். ஏன்னா சீரியல் மோஸ்ட்லி கேபிக்கு தெரியும், பர்மிஷன் வாங்குறது இப்படி தலைகீழ நின்னா கூட கிடைக்காது. அது நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி அவங்களுக்கு இருக்குது. நான் அவங்களை தப்பாக சொல்கிறேன், கொடுக்க மாட்டாங்க. ஸோ நாங்கள் போய் கேட்கும்போது அந்த ஆச்சரியம் போயிட்டு, சார் தனுஷ் சார் படம் போங்க சார் அப்படின்னாரு. ஸ்ருதிஹாசனுக்கு அப்பாவா? அப்போ நீங்கள் தான் கமலஹாசன் அப்படின்னாரு. சார் நீங்கள் வேறு சார், சான்ஸு நான் ஆஃபீஸுக்கே போகல, நீங்கள் அதுக்குள்ளே இவ்வளோ கற்பனை பண்ணுறீங்கன்னா சரி போயிட்டு வாங்கன்னு ப்ரொடியூசர் அவர் காரை கொடுத்தாரு. சையத் அன்வர்ன்ற ஒரு ப்ரொடியூசர், ரசூல் அப்படின்னு ஒரு டேரக்டர், அவங்கள மறக்க முடியாது லைஃப்பில். போனால் ஷிவான்னு ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர், என்றைக்கும் நான் ஃபோட்டோ கொடுத்ததை தனுஷ் சார் டேபிள் இப்படி வச்சிருக்காப்புல. அப்போ ஸ்ருதிஹாசனுக்கு அப்பா கேரக்டர் பார்த்துட்டு இருக்காங்க. தனுஷ் டக்குன்னு பார்த்தோன்னா இவர் ஓகே, இவர் என்ன பண்ணுறாரு, இவர் சார் ஆக்டர் தான் சார், அப்கமிங் இப்போ தான் சீரியல்னு சொல்லாது யாரும், வர சொல்லுங்கள் ஆஃபீஸ்க்கு, 2 hours டைம், அதுக்குள்ள நான் ஹைதராபாத் போகணுன்னா சீக்கிரம் வந்துடுங்க சார், சான்ஸை விட்றாது. நான் அடிச்சு பிடிச்சி ப்ரொடியூசர் காரில் போய் இறங்கி போய் உட்காந்துட்டேன். அதனால் தனுஷ் சார் கூப்பிட்றாங்க, உள்ளே வாங்கினா உள்ளுக்குள்ளே அப்படியே பட்டர்ஃப்ளை பட படமே பண்ணது இல்லையே நம்ம. அப்பான்னு உள்ளே போய் ஃபஸ்ட் அடி பார்த்தார் மேலே இங்கேயும். ஓகே மேக்கப் போட்டிருக்கீங்களா அப்படின்னாரு. நம்ம ஷூட்டிங்லேருந்து தான் வரோம். நல்ல ஆமாம் சார், கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க, பேசன் வாஷ் பண்ணிட்டு வாங்க. வாஷ் பண்ணிட்டு தான் அதே மாதிரி தான் சார் இருக்குது, என்ன பாருங்கள், நாங்களாம் பாருங்கள் இவ்வளோ டேனாக உட்காருங்க அப்படின்னாரு. அப்புறம் ஐஸ்வர்யா மேம் தான், சார் மேம் வணக்கம் அப்படின்னு. வணக்கம். அவன் என் பக்கத்தில் உட்காந்துரு, அவர் யாருன்னு எனக்கு அப்போ தெரியல, பின்னாடி தெரிஞ்சு. அப்போ தனுஷ் சார் வந்து ஸ்லோவாக அது மாதிரி ஸ்ருதிஹாசன் அப்பா பார்க்குறோம், உங்களுக்கு சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் வெளியே கூப்பிட்றேன்னா. வெளியே வந்து ஒரு கோட் ஆகிட்டு சொன்னேன், சார் இந்த கேரக்டருக்கு நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம், நரேன் சார், ஜேபி சார், அரவிந்த் சாமி சார் கூட பேசணும். அப்போ நினச்சி அப்பிட்டு இது நம்மளுக்கு கிடைக்காது, சான்ஸ் இல்லை, இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்கன்னு. அப்புறம் கூப்பிட்டா தனுஷ் சார் கூப்பிட்டு 10,000 செக் கொடுத்தாங்க. ஓகே, நம்ப முடியல. அந்த மூமெண்ட் ஒரு நடிகனுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. என்னால் நம்ப முடியல, தலை சுற்றுது, கண் இருளுது, கத்தலாமான் இருக்குது, ஒரு மாதிரி தனுஷரை கட்டி பிடிச்சிடலாமான் எல்லாம். இதான் அட்வான்ஸு. ஷூட்டிங் டேட்டு மட்டும் நீங்கள் மெஸ்அப் பண்ணாமல் வந்து கரெக்டாக வந்துடுங்க. ஜனனி அவங்க அது கேரக்டர், அவங்க அப்பா. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சார். எல்லாம் சீரியல்லாம் பின்னாடி போகுது, பெரிய பெரிய ஸ்க்ரீன் முன்னாடி வருது. அப்புறம் நினச்சி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, சார் தேங்க்யூ சார் இருந்தாலும் வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த அசிஸ்டன்ட் டேரக்டருக்குலாம் தேங்க்ஸ் சொல்லி, சிவா எனக்கு எப்போவோ ஒரு ஃபோட்டோ கொடுத்த இன்றைக்கி எனக்கு சிவா வந்து கடவுள் மாதிரி. ஏன்னா அவர் இல்லைனா கஷ்டம், உள்ளே போயிருக்கு. வெளியே வந்து கத்துன ரோடு போயஸ் கார்டனில் தனுஷ் சார் வீட்டு வாசலில் கத்துறேன், யாருமே இல்லை நினச்சி கத்திட்டா சுற்றி பார்க்குற ஃபுல்லாக டிரைவருங்க நிற்கிறாங்க. அவர் என்ன சார் ஆச்சு, என்ன ஆச்சுன்னா, ஒன்றும் இல்லை சார், படம் வாய்ப்பு கிடைக்குது. அப்படியா, ஃபஸ்ட்டு படம் சார், தனுஷ் சார் படம், அப்பா சூப்பர். இப்போ ஸ்ருதிஹாசன் பொண்ணு சார், உலகநாயகன் பொண்ணு சார், ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் பொண்ணு, டேரக்டர் சார் தனுஷ் சார். ஆஹா அப்படின்னு காரில் ஏறி வரேன். இங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் டேரக்டர், சார் செலக்ட் ஆகிட்டேன் சார். நான் உள்ளே நுழையிறேன், இனிமேல் நம்ப மாட்டீங்க, ஒயிட் ஹவுஸில் ஃபுல் சீரியல் கேங்கு, வாங்க கமல்ஹாசன், வாங்க கமல் வாங்க கமல். நான் சொன்னேன், ஏங்க நீங்கள் வேறு கண்ணு வைக்காதீங்க பிரதர். சார் நம்பால் ஒருத்தர் சீரியல்லேருந்து போய் வெற்றி பெற்று படத்தில் வரீங்கன்னா பெரிய, அதான் இந்த சீரியல் என்னென்னா, நீங்கள் வெளியே போய்ட்டு வரும்போது நம்ம ஆர்டிஸ்ட்டுக்குலாம் அவங்க ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அந்த ஃபீலிங் எனக்கு அப்போ கொடுத்தாங்க. அப்படி தான் நான் 3 என்டர் ஆகிறேன். அதுதான் ஃபஸ்ட்டு போயிட்டு பேசுகிறோம். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, டக்குன்னு சொல்லிடுறேன், சிவகார்த்திகேயன் அந்த படத்தில் இருக்கார். ஆமாம், நானும் அவர் தான் போயிட்டு கஸ்தூரிராஜா சாரை போய் பார்த்து சம்பளம் பேசணும். அது ஒரு பெரிய பயங்கரமான இன்சிடென்ட். அது போயிட்டு பயந்து டி நகரில் போய் நான் ஒரே வண்டியில் போய் தனுஷ் சார் 2 பேரும் போய் டக்குன்னு அப்பா பார்த்துட்டு பேசிட்டு வந்துடுறேன். 2 பேரும் வரோம், அவசரமாக பேசுகிறோம். அவர் வந்து அப்படி பேசுகிறாரு, சம்பளம் எவ்வளோ பண்ணா, ஓகே சார் இவர் சம்பளம் எவ்வளோனா. அது இல்லை, நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இதெல்லாம் பண்ணிவிட்டு வெளியே வந்து படம் செலக்ட் ஆகிடுச்சு, அட்வான்ஸ் வாங்கிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணி முடிஞ்சிச்சு, படம் அந்த 3 படத்தை உள்ளே போயிட்டோம். இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதே சிவகார்த்திகேயன் இன்னைக்கு எஸ்கே வேறு ஒரு லெவலில் எங்கேயோ இருக்கார். நம்ம இப்போ எனக்கு நினச்சி பார்க்கும்போது இவங்க கூடலாம் நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னும் போது இதுதான் சார் அவார்டு, நம்மளுக்கு வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் சொல்லுவேன், இந்த கேரக்டரோட கதை தான். ஒரு பெரிய கிரெடிட்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்க. சூப்பர். கேபி, இப்போ நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களை பற்றி நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணியிருப்பாங்க கூகுளில். ஸோ அதில் சர்ச் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம். ஸோ கேபி பற்றி என்ன அதிகமாக சர்ச் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடலாம். ஓகேவா? கேபி ஏஜ் ஏங்க வயசெல்லாம் ரிவீல் பண்ணிதான் ஆகணும். அதான் ஃபர்ஸ்ட் தேடி இருக்காங்களா? ஆமா, கேபி ஏஜ் வாட் மேன் 20s இருக்கேன். அதுல 20s கூகுள்ல போய் பார்த்தா 1998 இருந்துச்சு.
கூகுள்ல போய் பார்க்கும்போது 99 நான் 20s இருக்கேன்னு ஏஜ் 20s அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களா? அந்த கேட்டகரியில வச்சுக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் கேபிஸ் பாய் ஃப்ரெண்ட். பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லங்க, இருந்துச்சு, இப்ப இல்லங்க. இப்போ இல்லீங்களா? இப்ப இல்லங்க. ஓகே மிஸ் பண்ணிருக்கீங்களா? என்னாச்சு? அப்பா முன்னாடி Boyfriend பாய் இருக்கிறாரா? ஃப்ரெண்ட் சொல்லிட்டீங்க. ஓகே என்னைக்காவது இன்னும் நம்ம கூட பாய் ஃப்ரெண்ட்லாம் இருந்திருக்கலாம், டிராவல் பண்ணிருக்கலாம், மேபி சப்போர்ட்டிங் அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? கண்டிப்பாங்க, யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அப்கோர்ஸ் இருந்தா ஜாலியா தானே இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் கேபிஸ் அட்ரஸ். அட்ரஸ் அட்ரஸ் சர்ச் பண்ணிருக்காங்க. எப்படிங்க சொல்ல முடியும்? மருமகள் அட்ரஸ் கொடுத்து நான் சொல்றேன், அங்க வாங்க எல்லாரும். address கொடுங்க. எல்லாம் வல்சர் வாக்கம்ல தான் இருப்பேன், டெய்லி வீட்ல இருக்கிறது இல்ல, Okay. வல்சர் வாக்கம்ல தான் இருப்போம். ஓகே நெக்ஸ்ட் கேபி ஆதிரை. ஆ, சோ அந்த கேரக்டர் அதையும் நிறைய சர்ச் பண்ணி. அதான் இப்போ கரண்டா நான் பண்ற சீரியல் வந்து பேர் ஆதிர, ஐ மீன் என்னோட கேரக்டர் பேர் ஆதிர, மருமகள் சீரியல் இருந்தது. அண்ட் கதையும் வாட்டர் கேன் சம்மந்தப்பட்டது தான். நான் வாட்டர் கேன் போடுற பொண்ணு. ஸோ அது எனக்கு ரொம்ப ரிலேட் ஆகுது. Okay. ஐ மீன் இந்த வர்ணன் பண்ணும்போது எனக்கு தெரியல, ஏன்னா நான் அதுல வேற கேரக்டர். பட் இப்போ நான் பண்ணும்போது எனக்கு தண்ணியில என்னெல்லாம் பிரச்சனை வரும், ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போது லைக் ஒரு ஏரியால என்னெல்லாம் பிரச்சனை வரும், வேற ஏரியாவுக்கு இந்த ஏரியாவுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும், அதெல்லாம் இந்த சீரியல் மூலியமா தான் எனக்கு தெரியுது. ஓகே சார் எப்படி கரெக்டா படத்தோட கனெக்ட் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா? சூப்பர். அண்ட் என்னதான் இருந்தாலும் நம்ம படம் நடிக்கிறோம், இவ்வளவு விஷயம் படந்து வந்தா கூட ஒரு சீரியல் ஒண்ணு பண்றோம், மருமகள்ன்ற ஒரு சீரியல் பண்ணும்போது அந்த சீரியல்ல ஒரு அனுபவம் உங்களுக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கும், அது மூலமா ரிசல்ட்னு ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்ல. அப்படி கிடைச்ச ரிசல்ட் என்னவா இருந்துச்சு இந்த சீரியல் பண்ணும்போது? எனி ப்ராஜெக்டாக இருந்தாலும் எனக்கு எல்லாருக்கும் சரி, டைரக்டர்ஸ் மெயின் ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் சரி, நமக்கு மணி விட நமக்கு ஆடியன்ஸோட ரெக்கக்னிஷன் தான். ஸோ எனக்கு அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு சீரியல் மூலியமா வந்து எனக்கு அதுதான் மேஜராக கிடைக்குதுன்னா, டெய்லி மக்கள் நம்மளை பார்க்குறாங்க, டெய்லி கனெக்ட் பண்ணுறோம். ஸோ ரெகுலராக பார்க்குற மாதிரி இருக்கு. லைக் பட் நம்ம கிடைச்ச விஷயம்னா அதான் இன்னும் ஆடியன்ஸ் தாங்க. ஆடியன்ஸோட லவ் எப்பவுமே கனெக்டா இருக்கிறது வந்து எனக்கு அதுதான். டெஃபினட்டா. லாஸ்ட் கேபி கிரஷ் யார் அப்படின்னு சர்ச் பண்ணிருக்காங்க. கேபியோட கிரஷ் தனுஷ். தனுஷ். இன்னும் ஞாபகம் ஏன் அப்படி? ஏன் அப்படியா? லைக் எது மூலமா அவர் மேல ஒரு கிரஷ்ன்ற? ஆக்சுவலி வந்து நான் முன்னாடிலாம் படம் பெருசா பார்க்க மாட்டேன். 3 படம் பண்ணும்போது தான் கூட ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஐ மீன் கிரஷ்ன்னு சொல்ல முடியாதுங்க, ரொம்ப பிடிக்கும் அவ்வளவுதான். கிரஷ் ரொம்ப அழகா வேற இருப்பாரு. அண்ட் அவர் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அவரோட ஆக்டிங். அப்ப நேர்ல பார்க்கும்போது தான், ஸ்கிரீன்ல கூட நமக்கு எதுவும் தெரியாதுங்க, நேர்ல வந்து என்னடா பண்றாரு இந்த மனுஷன் அப்படின்னு இருக்கும். உடம்பு ஃபுல்லா நடிக்கும், கண்ணு மூஞ்சி உடம்பு கைகள் எல்லாம் நடிக்குமா. அதுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே சூப்பர் சார். உங்ககிட்ட டக்குன்னு ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுறேன். 3 படத்துல கேபியை பார்த்துருப்பீங்க, அப்ப இருக்க கேபிக்கும் இப்ப இருக்க கேபிக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்க? ஹைட்டு தான். இல்லை ஹைட்டுன்னு நான் சொன்னது கேபியோட வளர்ச்சி, அந்த growth, நாட் இந்த ஹைட் இல்லை. ஸோ அதில் சின்ன குழந்தையா இருந்த கேபி தான் இன்றைக்கும் அதே குழந்தையா தான் இருக்கு. அது ஹைட் வளர்ந்துருக்காளே தவிர. ஆனால் தனுஷ் சார் ஒரு கனவு வச்சிருந்தார், அவங்க கூட நடிக்கிற ஆர்டிஸ்டாக ஜெயிக்கணும்னு நினைப்பாரு. அதில் வந்து அவரோட ஆசையை நிறைவேற்றிட்டா, ஜெயிச்சிட்டா. இன்னும் நிறைய இருக்குது போகிறதுக்கு. ஆனால் குறுகிய காலத்தில் பிக் பாஸ், ஹிந்தி, அது விஜய் டிவி சீரியல், இப்போ சன் டிவி சீரியல், இது வந்து நான் எதுக்கு கேபி பற்றி சொல்கிறேன்னா, நிறைய பேர் பின்னாடி இப்படி தள்ளணும் இல்லையா. ஷீ இஸ் அ செல்ஃப் மேட் கேர்ள். அவங்களா தன்னை செதுக்கிட்டாங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். செதுக்கிட்ட மட்டும் இல்லை, ஃபேமிலியை பார்த்து அப்பா அம்மா அந்த மாதிரி இப்போ பொண்ணுங்க அப்படி இருக்காங்களான்னு தெரியல எனக்கு. ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட். அவங்கள பார்த்து அவங்களுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்து அவங்கள அந்தஸ்து கொடுக்கணும், இதெல்லாம் நான் பார்க்குறேன். கேபிட் அவ்வளோ சேஞ்சஸ். அங்கே வந்து தனுஷ் சார் வந்து நல்ல ஒரு சீன் பண்ணால், கேபி ஃபென்ட் அந்த திக்கு வாய் சீன் ஒன்று வரும், அது வந்து ஒரே டேக்கில் பண்ணாங்க. தனுஷ் சாருக்கு எப்படின்னா நல்லா நடிச்சிட்டா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவார். நீங்கள் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு. கேபிக்கு இம்மிடியட்டாக ஐஸ்கிரீம், உடனே ஆரஞ்சு ஜூஸ். ஸ்ருதிஹாசன் இருக்காங்க, ரோஹினி மேம் இருக்காங்க, அந்த வீட்டில் அண்ணா நகர் வீட்டில் உடனே வாங்கி கொடுத்தாரு தனுஷ் சார். ஏன்னா இது என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆஸ் அ டேரக்டர் மட்டும் இல்லை, ஒரு குருவாக அவர் ஜெயிக்கிறார் அந்த இடத்துல. என்ன நம்மளுக்கு ஆஹா நம்ம நல்லா பண்ண டேரக்டர்கிட்ட பாராட்டு தானே வேணும் நம்மளுக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து ரொம்ப தனுஷ் சாருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெட் பொண்ணு, அவ்வளோதான். அதனால கிரஷ்ன்னு இருக்காது, ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ அதுதான் கேபியோட வளர்ச்சி தான், சேஞ்ச். சூப்பர். கேபி, நீங்க இன்னைக்கு பிக் பாஸ், ஜோடி நம்பர் 1 இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு ரியாலிட்டி ஷோஸ் போகும்போது, பிக் பாஸ்ன்ற ஒரு விஷயம் டக்குன்னு உள்ள போயிட்டு இப்போ மாதிரி பிக் பாஸ் சீசன்ஸ்ல எடுத்து பார்க்கும்போது எல்லாரோட ஒப்பீனியன், காமன் ஒப்பீனியனா என்ன இருக்குன்னா, லைக் உள்ள போயிட்டு வெளியே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குது, அந்த பீரியட் ஆஃப் டைம் தான், அதுக்கப்புறம் பெருசா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும், பெருசா எந்த ப்ராஜெக்ட்ஸ்லயும் கமிட் ஆக மாட்டாங்கன்னு ஒரு விஷயம், ஒரு ஒப்பீனியன் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு உங்களோட ரிப்ளை என்னவா இருக்கு? எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, கிடைக்கிற வாய்ப்பை விடக்கூடாது. ஓகேங்களா, பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் உடனே நான் அந்த படம் தான் பண்ணுவேன், எனக்கு வந்து பெரிய டைரக்டர் வந்து என்ன ரீச் பண்ணணும் அப்பதான் நான் பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம சில பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகும், சில பேருக்கு அது ஆகாது.
ஸோ நம்ம இந்த ஃபீல்டில் மெயின் என்னன்னா கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எடுக்கணும். எனக்கு கிடைச்சது நான் விடாமல் டே 1லேருந்து நான் எனக்கு என்ன கிடைக்குதோ நான் எடுத்துப்பேன் நான். ஏன்னா அப்போ தான் நம்மள இதில் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். அந்த ஒரு ரீசன் தான் நான் சொல்லுவேன். சில பேர் அதுதான் நிறைய பேர் இருந்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம 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 வந்து படம்னு வச்சுட்டா நம்ம ஏதோ ஒன்று பண்ணி அங்கே போய் ரீச் பண்ணிடலாம். ஆனால் இது மூலியமா தான் நம்ம போகணும். டைரெக்டாக அங்கே போகிறது சில பேருக்கு தான் கிடைக்கும். அதுக்குன்னு ப்ராசஸ். ஆமா, கண்டிப்பா. சரி, அது உங்களை இன்ஸ்பயர் பண்ண ஒரு விஷயம் இருக்கும்ல. இப்போ சின்ன பட்ஜெட்ல ஒரு படம் வருது, அந்த படத்துக்கு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இருக்கும். அதாவது கம்மியான பட்ஜெட்ல வர படங்கள் பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இருக்கும்போது அஸ் அ டைரக்டர் மைண்ட் செட்டா இந்த படம் மேக் பண்ணும்போது என்ன விஷயம் இருந்துச்சு, ஒரு அவுட்புட்டா பார்க்கும்போது? இல்லை, எனக்கு இன்வெஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட் தான் பண்ணாங்க. எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க நம்ம ஒரு விஷன் வச்சுருப்போம்ல, அதுக்கு ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நம்ம நினச்சதை பண்ண சொன்னாங்க. ஆர்டிஸ்ட் அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. கூட விஷ்ணுவர்தனுடைய பிரதர் டப்பான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், அவங்க, அப்புறம் ஹைட்டு கார்த்தி, அப்புறம் சரண்ராஜ் சார், மகேஸ்வரி, மியூசிக் டைரக்டர் போபோ சஷின்னு சொல்லிட்டு தேவா சாரோட அவங்க சபேஸ் முரளி சன். அவங்க சூப்பராக எக்ஸலண்ட்டாக எல்லாருமே ஆர்டிஸ்ட் ஃபுல்லாக சப்போர்ட். தினேஷ் சுப்ராயன் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர், எல்லாருமே ரொம்ப, கேமராமேன் ஸ்ரீராம் சந்தோஷ் சார், எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக. சவுண்ட் வந்து தப்பஸ் நாயக் சார் இப்போ 5.1 ஃபைனல் மிக்சிங்கில் இருக்குது. பார்த்துட்டு ரொம்ப சூப்பர். நேற்று தான் பார்த்தோம் படம், ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க ஒர்க்கு. எல்லாருமே டீம் ஒர்க் தான். எல்லாருமே மெயினாக நம்பி கொடுத்தாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே நம்பி கொடுத்தாங்க. பண்ணுங்க ஆர்டிஸ்ட், இதுதாங்க நம்ம பண்ணுறதாங்க படம். ஏன்னா கண்டென்ட் எல்லாம் அவங்க நம்புறது ஏன்னா வாட்டர் கேன் அந்த விஷயத்துக்காக எல்லாருமே ஒன்றா பண்ணோம். ஸோ அந்த டேக்லைனை தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். நம்ம அந்த நீரின்றி அமையாத உலகு, அந்த விஷயம் தான் நம்ம. ஸோ ஓகே, சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. படம் மார்ச் 14 ரிலீஸ் ஆக போது வருணன். அண்ட் மக்கள் இந்த படம் ஒரு இந்த விஷயத்துக்காக கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பார்க்கலாம்ன்ற போது எல்லாரும் தனித்தனியாக உங்களோட ஒப்பீனியன் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டார்டிங் வித் கேபி. கண்டிப்பாக எல்லாரும் போய் படம் பார்க்கணும். பிகாஸ் இவ்வளோ எஃபர்ட் இருக்குது படத்துக்கு பின்னாடி. எஸ்பெஷலி டேரக்டர்ஸோட எஃபர்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் அதுக்கான என்டர்டெயின்மெண்ட்டும் உங்களுக்கு இருக்கும், மெசேஜும் உங்களுக்கு இருக்கும். ஸோ ப்ளீஸ் கோ வாட்ச். ஓகே. ஆமாம், மேம் சொன்ன மாதிரி என்டர்டைன்மெண்ட், பக்கா என்டர்டைன்மெண்ட். சம்மர்னாவே மூவி, காலேஜ் லீவு, ஸ்கூல் லீவுக்குலாம் அப்புறம் வர்றது. ஸோ நம்ம கொஞ்சம் சம்மர் முன்னாடியே வந்துடுது இந்த டைம், அப்படி தான் எடுத்துக்கணும். என்டர்டைன்மெண்ட், பக்கா என்டர்டைன்மெண்ட் தான் படம். அட்வைஸ் எதுவுமே கிடையாது. பசங்களுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே இருக்குது உள்ளக்க. தண்ணிக்கான் போகிற பசங்க, அவங்க அந்த ஏரியாவுக்குள்ள லவ்வு, ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பு, அப்புறம் ஃபேமிலி, அப்பா அம்மா அவங்கள எப்படி பார்த்துக்கிறாங்க, அந்த விஷயம், துரோகம், நட்பு எல்லாமே இருக்குது. ஸோ பக்கா என்டர்டைன்மெண்ட் படம் மூவி. ப்ளஸ் ஆனால் கண்டிப்பாக அந்த டேக்லைன் இருக்குது, காட் ஆஃப் வாட்டர்னு ஒருத்தர் இருக்கார். அது போய் பாருங்கள், அது உங்களுக்கு அது ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக. ஸோ பேசிக்காக அது கண்டென்ட்டுக்காக படம் பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து கண்டென்ட் ஜெயிக்கிறது, ஹீரோயிசம் தாண்டி கண்டென்ட். அந்த கண்டென்ட் வந்து இந்த படத்துக்கான ஹீரோ. அதே மாதிரி ஜெயவேல் அவரோட ட்ராவல், அவரோட வழி, அந்த பெயின், அது என்னன்றது படம் பார்க்குறவங்களுக்கு அது தெரியாது. பட் எனக்கு நான் ஆசைப்பட்டது என்னன்னா, நிறைய பேர் வந்து இந்த படத்தை பார்க்கணும். இந்த மாதிரி டேரக்டர்ஸ் நிறைய பேர் முன்னுக்கு வரணும். அது போக உள்ளே இருக்கிற புது ஃப்ரெஷ் டேலண்ட்ஸ் இருக்குது. ஒருத்தருக்கும் மியூசிக் டேரக்டராக இருக்கட்டும், ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும், அண்ட் இப்போ இதில் நடித்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு லைஃப் புதுசாக வரணும். ஸோ அதை பார்க்குறதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த படத்தில், ஸோ அந்த கண்டென்ட் என்ன சொல்லுது, ஸோ அந்த பஞ்சபூதங்களில் ஒன்று தான் வந்து நீர். ஸோ அதை வச்சு ஒரு படம் பண்ணுறாங்கன்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் சமீபத்தில் வரல. தண்ணி கேன் மேட்ரு இது வரைக்கும் வரல. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த யங் டேலண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்காகவே இந்த ஆடியன்ஸ் வந்து படத்தை பார்க்கணும். கண்டிப்பாக. ஏன்னா இந்த மாதிரி பார்த்துட்டாங்கன்னா இந்த மாதிரி டேரக்டர்ஸ் இன்னும் நிறையா வரும். சினிமா இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு வாய்ப்பும் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக சார். ஜெயவேல் சார் இயக்கத்தில் வர்ணன் படம் ரிலீஸ் ஆக போது மார்ச் 14. உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் திருப்பியும் சொல்லிக்கிறேன். படம் வெற்றி பெறதுக்கும் பெரிய பிளாக் பஸ்டர் கலெக்ஷன் வரதுக்கும் எங்கள் சார்பாக பெரிய வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறேன். 3 பேரும் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும். அதெல்லாம் பார்த்து நாங்கள் தேட்டரில் ஸ்க்ரீன்ஸ்லாம் பார்த்து ரசிக்கணும். ஸோ அதுக்கும் பெரிய ஆழ்த்துக்கள் சொல்லிட்டு, அண்ட் உங்கள் நேரம் ரொம்ப அழகாக பேசுனீங்க, ரொம்ப ஸ்வீட்டாக எல்லாரும் இந்த ஷார்ட் டைமில் ரொம்ப அழகாக பேசுனீங்க. அதுக்கும் பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.